வாழ்த்துக்கள். ராஜா சார் வந்து ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். இப்போ இந்த முன்வரிசையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யாராவது நினச்சிங்களா நான் பேசும்போது உங்கள் ஃபோனை எடுத்து பேசணும்னு நீங்கள் யாராவது நினச்சிங்களா? அதை நீங்களா செய்வீங்களா? ஆனால் அவர் தூண்டுறாரு உங்களை. முன்னாடி வரிசையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு 10 பேர் ஃபோனை எடுத்து பேசினால் பாரதி மேடம்க்கு எப்படி இருக்கும்? இப்போ இவர் சொல்லி கொடுத்து உங்கள 10 பேர் அப்படி செஞ்சாங்கன்னா அந்த பாவம் செல்போன் மீது விழ வேண்டுமா, ராஜா அவர்கள் மீது விழ வேண்டுமா? இதைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. அவர் நம்பி கட்டிருக்காருமா. அப்புறம் செல் என்ற வார்த்தையே சிறையில் இருக்கிற செல்லில் இருந்து வந்ததுன்னு ராஜா சார் சொல்ற. பெரிய அறிஞர், நம்ம தான் வேணும். அது நான் என்ன நினைக்கிறேன், செல் அப்படின்ற ஆங்கில சொல்லிலிருந்து அது வந்ததுன்னு ஏன் எடுத்துக்கணும்? தமிழில் செல் என்று ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னே செல், முன்னேறி செல், மேலே மேலே செல், உயர்ந்து செல். அந்த செல்லில் இருந்து தான் இந்த செல் வந்திருக்குன்னு ஏன் ராஜா சார் எடுத்துக்கொள்ள கூடாது? ஆனந்தி முதல்ல ஃப்ளைட்ல போறாங்க. ஃப்ளைட்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. Up above the world so high. அவங்க அப்பா உடனே பதில் அனுப்புறாரு, லைக் a diamond in the sky. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான கவித்துவமான ஒரு நிமிடம் அது. இந்த நிமிடத்தை ஆனந்தி பகிர்ந்து கொண்டால் ராஜா சார் சொல்றார், அப்பயே செல்போன் ஆஃப் பண்ண சொல்றாங்க. செல்போன் வந்து ஆஃப் பண்ணணும்னா டேக் ஆஃப் போது தான். இப்பெல்லாம் ராஜா சார் உங்களுக்கு தெரியுமா, இன்ஃபிளைட் வைஃபையே வந்துருச்சு. ராஜா சார் படங்களுக்கு கால் ஷீட் கொடுப்பதே விமான பயணத்தின் போது இன்ஃபிளைட் வைஃபையை உபயோகப்படுத்தி தான் செல்போன்ல கால் ஷீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. பதட்டத்தில் வைக்கிற கருவி நமக்கு நன்மை தருமா? பதட்டத்திலே வைக்கவில்லை சார், பதட்டத்திலே வைக்கவில்லை. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இப்போ நேற்று நான் கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பேசணும்னா அது சில காரணங்களால் தாமதமாகி திருவனந்தபுரத்தில் நான் விமானத்திலிருந்து இறங்கி கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கேன். இரவு 10 மணி. அவர் இருட்டு பாதையில் அந்த சகோதரர் காரை செலுத்திட்டு போறாரு. கார் எங்க போகுதுன்னு தெரியல. நான் என்ன செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கூகுள் மேப் போட்டு பார்க்குறேன். அந்த அதே பாதை தான், சரியான பாதை தான். இன்னும் 10 நிமிஷத்துல போயிருந்த போது மனதுக்குள்ளே ஒரு அமைதி வருகிறதே. பெண்கள் தனியாக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பதே அவர்கள் கையில இருக்கிற செல்போன் தான். உண்மையா இல்லையா? தலையாட்டி என்ன செய்யும்? 2 வருஷம் நம்ம பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அதில் பல பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனால் அது கூட இல்லைன்னா 2 வருஷம் படிப்பு வாசனையே இல்லாமல் தானே மாணவ சமூகம் இருந்திருக்க முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? செல்போனால தான் எல்லா கிரைம், தனி டிபார்ட்மெண்ட்டே வந்துருச்சுன்னு ராஜா சார் கவலைப்படுறாரு. ஆனால் பல கிரிமினல்ஸை பிடிப்பதற்கே செல்போன் தான் உதவுகிறது என்பதை காவல்துறை அதிகாரி அவர்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்வாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி அண்ணா சிங்காரவேலு அவர் மகன்கிட்ட சொல்லுவாராம், கடைசி காலத்தில் நீ நல்லா இருந்து கடை. ஏன் சார், இப்போ தானே 30 வயசு ஆகுது உங்களுக்கு, இன்னும் ஒரு 70-80 வருஷம் இருக்க போறீங்க, என்ன அவ்வளவு சோகம்? ரொம்ப சோகமா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். அண்ணா சிங்காரவேலு அவர்களே, போனை எடுங்க, அலமத்தி அபிபோன் எங்க அனிருத்தோட பாட்டை போடுங்க, உடனே சந்தோஷம் தானா வரும். ஏன் இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு? ட்ரெயின்ல போயிருக்காரு அண்ணா சிங்காரவேலு, ஒருத்தருடைய செல்போன் தொலைந்து போய்விட்டது. உடனே ஒரு பையன் கேட்டிருக்கான், ஒரு இளைஞன் நம்ம ஆள் கேட்டிருக்கான், அப்ப சார்ஜர் எனக்கு கொடுங்கன்னு. இது அவருக்கு ஒரு வருத்தமா இருக்கு. எதுக்கு கேட்டான்னு தெரியுமா? அவனோட போன்ல சார்ஜ் இல்ல. சார் உங்க சார்ஜரை கொடுங்க, என் போனை சார்ஜ் பண்ணிட்டு என் போன்ல இருந்து உங்க நம்பருக்கு போன் பண்றேன், அது அடிக்கிற போது போன் எங்க விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்க. சார் ராத்திரி 12 மணிக்கு ஒரு கணவன் மனைவியோடைய போனை பார்க்குறான். பார்த்துட்டு அதுல பேட்டரி ஃபுல்லி சார்ஜ்னு வந்திருக்கிறத அந்த ஆளு பியூட்டிஃபுல்னு படிக்கிறார். உடனே அண்ணா சிங்காரவேலு சொல்லுகிறார், செல்போனால் தான் இது வந்தது. முதல்ல அந்த ஆளை கண்டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க சார். நீங்கள் சரி செய்ய வேண்டியது அந்த ஆணின் பார்வையா அல்லது அந்த பெண்ணின் செல்போன் உபயோகத்தையா? எதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் நண்பர்களே? அப்புறம் நம்ம புலவரையா 7 மணி நேரம் செக்யூரிட்டி டியூட்டி பார்த்து 400 ரூபாய் வாங்கியிருக்கோம்.
ஒரு பட்டிமன்றம் பேசினா அதை விட எவ்வளவோ கிடைச்சிருக்கமே சார். ஏன் சார், ஏன் இந்த வேலை நமக்கு? நண்பர்களே, 3 பேரும் புலம்பி தள்ளி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இந்த அவையிலே சொல்லுகின்றேன், டெக்னாலஜியோட நம்ம சண்டை போட முடியாது. இதிலே நன்மைகள் எவ்வளவு இருக்கின்றன. நான் சில நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சார், எங்க அப்பா அம்மாவோட போட்டோவை என்னுடைய போன்ல வச்சிருக்கேன் சார். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற போது அந்த படத்தை பார்த்து விட்டுத்தான் என் நாளை துவக்குகின்றேன். இப்ப வீட்டுல வந்து சட்டம் போட்டு கூட அந்த போட்டோ வச்சுக்கலாம். ஆனா நான் வெளியூருக்கு போனால் ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டோவை எடுத்துட்டு போக முடியுமா? நான் எங்கே இருந்தாலும் அவர்களை பார்த்து விட்டுத்தான் என் நாளை தொடங்குவது என்பதை என்னுடைய போன் எனக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது என்றால் அது நன்மையா தீமையா? செல்போன் என்கின்ற ஒரே ஒரு கருவி 82 கருவிகளினுடைய வேலைகளையும் செய்கிறது. அதுல கேலண்டர் இருக்கு, அதுல அலாம் இருக்கு, அலாம்லயே ஸ்னூஸ் இருக்கு, எந்த திசை என்று காட்டுகின்ற திசை காட்டி இருக்கிறது, டேப் ரெக்கார்டர் இருக்கிறது, ஆல்பம் இருக்கிறது. இப்படியே 82 பயன்பாடுகள் ஒரு கருவிக்குள் இருக்கிறது. பல கருவிகளின் பயன்பாடுகளை ஒரு கருவிக்குள் சுருக்கி இருப்பது தீமை என்று சொல்லுவதற்கு 3 பேர் வந்திருக்கின்றார்கள். சார், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு சார். எல்லாரும் செல்போனை அழிப்பதற்கு ரெடி. அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ராஜா சார் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இருக்கிற அந்த விலை உயர்ந்த செல்போன் கருவியை தூக்கி போட்டுருங்க, எங்களை மாதிரி ஏழைங்க எடுத்து பழிச்சிட்டு போறோம். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க தானே. செய்வீங்களா சார்? ராஜா சார் போனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? வேண்டா வெறுப்பாக ஒரு கருவி இருந்தால் அதை ஏன் பத்திரப்படுத்துகிறீர்கள், ஏன் பாதுகாக்கிறீர்கள்? நன்மை இருக்கிறது சார். சேலத்தில் நாங்க தங்கியிருந்த விடுதியிலிருந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு நாங்க வரணும். எங்களுடைய கார் ஓட்டுநர் சேலத்தை சேர்ந்தவர் அல்ல. அங்கிருந்து இங்க வருவது எப்படி? யார் கூகுள் மேப் போட்டது? ராஜா சார் தான் கூகுள் மேப் போட்டாரு. உண்டா இல்லையா? வேணா ஓட்டுநரை சாட்சிக்கு நான் கூப்பிடுறேன் சார். நமக்கு உதவி இல்லையா இது? இந்த கருவி எண்ணற்ற பயன்பாடுகளை கொடுக்கிறது. எல்லாத்தையும் விடுங்க சார். சென்னையிலே போன வாரம் தண்டையார்பேட்டையில் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியிலே ஜே புவனா என்று ஒரு அம்மா, நடுத்தர வயது பெண்ணு, குவைட்டுக்கு வேலைக்காக போயிருக்காங்க சார். குடும்பத்தில் கஷ்டம், பாவம். அங்கே 3 பேருக்கு சமையல் செய்து போடணும்னு சொல்லி ஏஜென்சிக்காரன் கூட்டிட்டு போயிருக்கான். போய் பார்த்தா அந்த வீட்டில் 23 பேர் இருக்காங்க. காலையில் 5 மணி தொடங்கி இரவு ராத்திரி 1 மணி மட்டும் அந்த அம்மா வேலை வாங்கியிருக்காங்க. அந்த அம்மாவோட பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. கொடுக்கிறேன்னு சொன்ன சம்பளத்தில் பாதியை கூட கொடுக்கல. எல்லாத்தையும் விட கொடுமை, கழிப்பறையிலே ஒரு பாயை போட்டு அந்த இடத்துலயே அந்த அம்மாவை படுத்துக்க சொல்லியிருக்காங்க. டாய்லெட் இருக்கிற ரூம்லேயே படுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா புத்திசாலித்தனமா ஒரே ஒரு வேலை செஞ்சது, அந்த போனை மாத்திர வெளியில காட்டாம மறைச்சு வச்சிருந்தது. அவர்களுடைய நிலைமையை வீடியோ எடுத்து தன் கணவருக்கு அனுப்பியது. கணவர் அதை முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்றார். குவைத் தமிழ்ச் சங்கத்திலே பேசி அந்த அம்மாவை அங்கிருந்து மீட்டு இப்போ சென்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அந்த ஒரு கருவி தீமைகளை பெரிதுபடுத்தி பார்க்கிறார்கள். 3 பேரும் பாட்டெழுதி பிழைக்கிறவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்கள் 3 பேர். அந்த 3 பேர் தான் இவர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகிறேன் நண்பர்களே, மகாபாரதத்திலே ஒரு கதை வரும். தர்மபுத்திரருக்கும் யக்ஷனுக்குமான பேச்சுவார்த்தை. யக்ஷன் கேட்கின்றான் தர்மபுத்திரனை பார்த்து, வெளிநாடு போகிறவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலே இருக்கிறவனுக்கு எது துணை? மனைவி. வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று போகிறவனுக்கு எது துணை? அவன் செய்த தானமும் தர்மமும் என்று பதில் வருகிறது. இன்றைக்கு அது நடந்திருந்தால் யக்ஷன் கேட்டிருப்பான், எல்லாருக்கும் எப்போதும் எது துணை? தர்மன் பதில் சொல்லி இருப்பான், அவன் கையிலே இருக்கிற செல்போன் என்று. நன்றி, வணக்கம்.